எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நான் யூடியூப்பு சுரேஷ் குமரன் அவரை பற்றி பேசுகிறதுக்காக தான் போடுறேன். அவரோட ஸ்டைலில் வீடியோ போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஷார்ட்ஸ் போடுறாரு. ஆனால் சில பேர் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பத்தில் நல்லா பேசுகிறாங்க. அப்போ போக போக அவங்களோட வன்மத்தை அவர் மேலே காமிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியல. பட் அவங்க அந்த மாதிரி ஆளுக்கு மேலே அவங்க வன்மத்தை காமிக்க சுரேஷ் குமரனோட சேனலுமே அவருக்கு ஆதரவும் பெருகிட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்களோட சேனலுக்கு ஒன்றும் கிடைக்காது. பார்த்து அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்க. எஸ்பெஷலி லாஸ்ட்டு ஒயிட் ஹார்ஸ் மீடியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ பார்த்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போக போக கான்ட்ரவர்சியாக பேச ஆரம்பித்து சண்டைக்கு இழுத்தாங்க. பட் இருந்தாலும் அவரும் விடாமல் அவருக்கு கவுண்டர் பதில் கரெக்டாக கொடுத்தாப்படி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. நீங்கள் அதில் கரெக்ட் பண்ணவோ உங்களை கேள்வி கேட்குறக்கோ உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவத்தை மட்டும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கேட்டுக்கிட்டால் போதும். அது பார்க்குற பார்வையாளருக்கு பகுத்தறிஞ்சு புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு மக்கள், அதுவும் தமிழ்நாட்டில் நல்ல எஜுகேஷன் உள்ள நல்ல ஆளுகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரித்து பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் அறிவாளின்னு இன்டர்வியூக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறவங்களாம் நீங்களாம் அவங்களாம் அறிவு கம்மிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காதுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அடிமட்டத்தில் ஃபீல்ட் லெவல்லேருந்து ஒருத்தர் கலந்து வர அப்படின்னா ஏதோ ஒரு திறமையை காமிச்சோ ஏதோ ஒன்று பண்ணியோ வியூவர்ஸை அட்ராக்ட் பண்ணி அவரோட சேனலை பார்க்க வைக்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் இருந்தால் என்ன, இல்லாட்டினா அது அவங்க ஸ்கூலில் அந்தந்த ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. அவர் போய் டீச் பண்ணுறதுக்கு தகுதியான ஆளான அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் மீடியா பீப்புளெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு மேலே ரொம்ப உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள கேள்வி கேட்கணும். சரிங்களா? சும்மா ஒரு சேனல் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்க பிடிச்சி நோண்டி கேள்வி கேட்டுருக்காங்க. அவங்க வளர்ச்சிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட காசு அவங்க வாழலை. எவ்வளோ செய்கிறவங்கள போய் நாக்கு பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேள்வி கேட்கும். பாய்.